ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் தியாகு பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நாம் சென்னையில் டாட்டா மோட்டார்ஸ் டீலரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். யாராவது வண்டி ஏதாவது தேவைப்பட்டால் மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாராவது ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஊரில் எத்தனையோ வண்டி இருக்குது. நான் ஏன் இன்ட்ரா V30 எடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். கட்டுங்களா? அதாவது இன்ட்ரா V30 தான் வேணும்னு சொல்லி எடுக்கிற கஸ்டமர் விட்டுருங்க. எத்தனை வண்டி இருக்கிறப்போ நான் ஏன் இந்த வண்டியை நான் எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இல்லையா? அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? அதாவது டாட்டா மோட்டார்ஸ் ஆரம்பித்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாட்டா ஏஸ் தான். ஓகேங்களா? அதிகமாக சேல்ஸுக்கு இருந்தது. கிட்டத்தட்ட 25 லட்ச வண்டிக்கு மேலே வண்டி சேல்ஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டெக்னாலஜி வளர வளர பார்த்தீங்கன்னா டாட்டா மோட்டார்ஸு அதிகப்படியாக நம்பின வண்டி எது பார்த்தீங்கன்னா இன்ட்ரா V30 தான். ஏன்னா இதில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அதுக்குன்னு உங்களுக்கு கிராடபிலிட்டி, டார்க்கு அப்படின்லாம் நான் சொல்லி வெறுப்பேற்றலை. ஓகேங்களா? ஏன்னா இது எல்லா வண்டியிலையும் நார்மலாக இருக்கிறது தான். ஓகேங்களா? அதனால் அதை சொல்லலை. பட் நான் ஏன் இந்த வண்டியை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதை கம்பேர் பண்ணும்போது மற்ற வண்டிலாம் இருக்கு இல்லையா? அதில் ஒரு சில வண்டி ஓகே. நிறைய வண்டி பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வந்து நார்மல் பெயிண்ட் தான் அடிச்சிருப்பாங்க. பட் இன்ட்ரா V30 இல்லை இன்ட்ரா வண்டி மாடலில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டாலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது நம்ம காரில் யூஸ் பண்ணுற பெயிண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற வண்டியை கம்பேர் பண்ணணும். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா கிளியாரிட்டியாக இருக்கும். வண்டி வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டைலிஷாக இருக்கும். ஓகேங்களா? இது ரெண்டாவது விஷயம். அதாவது பார்த்தீங்கன்னா பெயிண்ட் தான் நான் சொல்கிறேன். அதையும் என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்ற வண்டி சேஸ், அதாவது மற்ற இது காம்படிட்டிவ் வண்டி இருக்குது இல்லையா? அந்த வண்டி சேஸ்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி பெயிண்ட் அடிக்கும் போது ஸ்ப்ரே அடிப்பாங்க. ஓகேங்களா? அப்படி ஸ்ப்ரே அடித்து தான் வந்து சேஸை வந்து பெயிண்ட் அடிப்பாங்க. பட் ஆனால் டாட்டா மோட்டார்ஸில் டாட்டா இன்ட்ராவோட ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்ட்ரா கேட்டகரியில் இருக்கிற எல்லா வண்டியோட ஸ்பெஷல், அதாவது காருக்கு வர டெக்னாலஜியை இதில் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது கார் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டுக்குள்ளே டிப் பண்ணுவாங்க. எதுக்குன்னா திரும்ப பிடிக்கக்கூடாதுன்றதுக்காக. ஓகேங்களா? அந்த மாதிரி இதோட சேஸை பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டுக்குள்ளே டிப் பண்ணுவாங்க. இதனால என்ன பயன் பார்த்தீங்கன்னா, மற்ற வண்டி சேஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 10 இயர்ஸுக்கு வந்து நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். ஆனால் நம்ம வண்டியோட சேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் நல்லாயிருக்கும். அதாவது மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும் போதோ, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும் போதோ நம்ம வண்டியோட சேஸ் வந்து பார்த்திங்கன்னா நீடித்து உழைக்கும். அதாவது கடல் சார்ந்த பகுதி, அதுக்கப்புறம் இந்த கூவாறுலாம் இருக்கு இல்லையா? அந்த சைடு இருக்கிற பகுதியிலலாம் வந்துன்னா வண்டி எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆப்ஷன் வந்து. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னப்பான்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் எந்த ஒரு கமர்ஷியல் வண்டியிலையும், அதாவது லோடு வண்டியை பற்றி நான் சொல்கிறேன், லோடு வண்டியிலையும் இல்லாத ஒரு ஸ்டேரிங். அதாவது மற்ற வண்டியில், அதாவது காம்படிட்டிவ் வண்டியில் மட்டும் இல்லாமல் இன்ட்ரா V50 V70 கூட பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங் மட்டும்தான் வரும். ஆனால் இந்த வண்டியில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் வரும். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கார் மாதிரி ஓட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார் மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு வண்டியை வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதர் ப்ராடக்ட்டை போய்ட்டு நீங்கள் சார் இந்த வண்டி நல்லா இருக்கா, வண்டி ஓட்டுற டிரைவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னு நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்ட்ரா V30 வண்டி ஓட்டுறவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா சார் கார் மாதிரி இருக்குது சார் வண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு வண்டியோட பர்ஃபார்மன்ஸும் சரி, ஸ்டேரிங்கும் சரி அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் பின்னாடி லோடு வச்சு ஓட்டுறதுக்கான ஒரு அறிகுறியே தெரியாது, அந்த அளவுக்கு வண்டி நல்லாயிருக்கும். இது நம்பலைன்னா நீங்கள் ஏதாவது வண்டி எடுக்கலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னால் நீங்கள் ஜஸ்ட் ஒரு சின்ன டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இது விடையை வந்து தெரியும். நான் ஏதோ இதை பில்டப் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. வண்டியை ஓட்டி பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த அளவுக்கு ஸ்டேரிங் வந்து சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? அதுக்காட்டும் இல்லாமல் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் கிட்ட இருக்கே, இதனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேஃப்டி வந்து இல்லாமல் இருக்குன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. ஆனால் அது தவறு. ஓகேங்களா? என்ன ரீசன் நான் தெளிவாக சொல்கிறேன். அதாவது இதுக்கு முன்னாடி இருக்க காம்படிட்டர் வண்டி எந்த ஒரு வண்டியுமே இல்லாத ஒரு விஷயத்தை வந்து இந்த இன்ட்ரா V30 இன்ட்ரா வண்டி பண்ணியிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஸாம்பிள் நம்ம பழைய காலத்து கிளாக்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குண்டன் கிளாக் வந்து கீழே ஆடிட்டே இருக்கும், அந்த பக்கம் இந்த பக்கம். கட்டுங்களா? அந்த மாதிரி ஒரு பெரிய பால், இரும்பு பால் வந்து எடுத்து ஹிட் பண்ணுறாங்க. ஹிட் பண்ணனால
அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டு வந்த ஒரே வண்டி நம்ம இன்ட்ரா வண்டி மட்டும்தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உள்ளே பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு T-ராட், அதாவது கிராஸ் பார் ஒன்று உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா, டிரைவருக்கு முழுக்க முழுக்க சேஃப்டியாக தான் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுவே இந்த பெரிய விஷயம். அதனால இந்த வண்டியை பற்றி சேஃப்டிக்காக யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மற்ற வண்டிலாம் பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ்லாம் பார்த்தீங்கன்னா, நிறைய வண்டியில் பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டர் வண்டி தான் இருக்கும். இன்ஜின் தான் இருக்கும். ஓகேங்களா? பட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 4 சிலிண்டர் இருக்கும். ஆனால் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தோன்னா, எல்லா வண்டியும் 80 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போகும். பட் இதுவும் 80 ப்ளஸ் ஒரு 5 கிலோமீட்டர் 85 கிலோமீட்டர்ஸ்க்கு வண்டி போகும். வண்டி வந்து ஸ்மூத்தாக போகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்கிறேன்னா, மற்ற வண்டிலாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 15 கிலோமீட்டர் தான் மைலேஜ் வரும். இதுவும் அப்படி தான். ஆனால் வண்டியை நீங்கள் நல்லா ஓட்டினீங்கன்னா லோக்கல்லேருந்து லாங் டிரைவில் நல்லா பண்ணிங்கன்னா 18 கிலோமீட்டர் வரைக்கும் தாராளமாக மைலேஜ் வருதுன்னு நான் சொல்லலை, நிறைய கஸ்டமர் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் இன்னொரு லாபத்தை நான் சொல்கிறேன். அதாவது இதில் காம்படிட்டிவ் இருக்கிற வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 மாதத்தில் ஒரு சர்வீஸ் போய் ஆகணும், 6வது மாதத்தில் ஒரு சர்வீஸ் போய் ஆகணும், 9ஆம் மாதத்தில் ஒரு சர்வீஸ் போய் ஆகணும், 12வது மாதத்தில், அதாவது வருஷத்துக்கு 4 வாட்டி நீங்கள் சர்வீஸ் போய் ஆகணும். ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா 3500 4000 4500 வரைக்கும் உங்களுக்கு சார்ஜபிள் ஆகும். ஓகேங்களா? ஆனால் நம்ம இன்ட்ரா வண்டியில் பார்த்தீங்கன்னா சொன்னால் நம்ப மாட்டீங்க, 20,000 கிலோமீட்டரு இல்லைன்னா 1 இயர், ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கம்பெனி சர்வீஸ் பக்கமே வர வேண்டிய அவசியமே இல்லை. மினிமம் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா 1 டைம் சர்வீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3500 வந்து 4000 ரூபாய்க்குள்ளே தான் வரும். ஓகேங்களா? அடிஷ்னலாக நீங்கள் ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணணும்னா அது வேறு சார்ஜபிள் வரும். பட் ஆனால் உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜபிள் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 4000 ரூபாய்க்குள்ளே மட்டும்தான் வரும். இதுவே பெரிய பெனிஃபிட் தான். ஏன்னா நம்ம ஆளுங்க வந்து காசு போகுது பிரச்சனை இல்லை. பட் ஆனால் ஒவ்வொரு டைம் நம்ம அடிக்கடி அந்த சர்வீஸ் சென்டரில் போயிட்டு அங்கே வெயிட் பண்ணணும், ஒரு டிரைவரை போட்டு நிற்கணும், அந்த ஒரு நாள் சம்பளம் போகும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒரு செலவுகளாக இருக்கும். ஓகேங்களா? அதனால வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் உங்களுக்கு லாபத்தை தான் ஈட்டி தரது தவிர உங்களுக்கு நஷ்டத்தை வரவே வராது. இன்னும் நம்ம நிறைய விஷயத்த நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஓகேங்களா? அதனால் இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வண்டி எதாவது தேவைன்னா மேலே உள்ள நம்பருக்கு ப்ளீஸ் மறந்துடாதீங்க, கால் பண்ணுங்கள். வண்டி இந்த வீடியோ வந்து யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். யாராவது வண்டி கேட்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என் நம்பரை கொடுக்க மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.